இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவங்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் இருக்குது. ஸோ அதே மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் LIK. ஸோ இந்த ஆப் வந்து யாரை கை காமிக்குதோ அவங்கள நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கதாநாயகி பாத்திரம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு உகந்ததாக இருக்காது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த பாத்திரம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மலருது. இந்த காதல் வந்து இந்த படத்தில் கடைசியில் சேருதா சேரலையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தில் சரி ஓகே, இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவங்களோட நடிப்பு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடே, அதுக்கப்புறம் வந்து 1/1 வந்து அவருடைய படங்கள் 2 படங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் அவருடைய இயல்பான நடிப்புகள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய இவருடைய நடிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பான நடிப்புகள், ஆனால் வந்து அந்த கதைக்கு ஒரு பொருத்தமான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கதாநாயகி கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பொருத்தமான கதாபாத்திரமாக தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய 2 கதாபாத்திரங்களும் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பொருத்தமான ஒரு நடிப்பு, கனகச்சிதமான ஒரு கதாபாத்திரங்கள், இதெல்லாம் வந்து இந்த கதைக்கு மிக அருமையாக இந்த கேரக்டர் சூஸ் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுபோக இந்த படத்தில் SJ சூர்யா அவங்களுடைய நடிப்பு இருக்குது. அவங்களோட நடிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஈடுகட்ட முடியாது. அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வந்திருக்காங்க. அவங்க சொல்லவே வேண்டாம். SJ சூர்யா வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த படத்துலையும் மிக அருமையான ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தி ஒரு பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SJ சூர்யா அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அவர் இருக்கார். அதே மாதிரி SJ சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் இணைந்து ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணும்போது அந்த ஒரு காட்சிகள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காட்சிகளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. அதில் SJ சூர்யா அவங்க வந்து சொல்லவே வேண்டாம். அவங்களுடைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து டைலாக்ஸை விட அவங்களுடைய ஆக்ஷன் வந்து மிகவும் அருமையாக இந்த படத்தில் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோக யோகி பாபா அவங்களுடைய நடிப்புகள், அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் போக இந்த படத்தில் ஆனந்தராஜ் அவங்களுடைய நடிப்புகளும் நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தில் இசைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சொல்ல வேண்டாங்க. அனிருத் அவங்க வந்து இந்த படத்தில் எந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த ஒரு கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர், லொக்கேஷன், எல்லா சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி பாடல்கள் இருக்குங்க. பாடல்கள் எல்லாமே இடைவெளிக்கு முன்னாடி பாடல்கள் இருக்குது, இடைவெளிக்கு அப்புறமும் பாடல்கள் வந்து இருக்குது மொத்தம். அதே மாதிரி இந்த படத்தில் அனிருத் வந்து அவங்களுடைய இசையை வந்து சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த படம் அனிருத் இவங்களுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோக சினிமாட்டோகிராஃபி, அதே மாதிரி VFX எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிகவும் ஒரு பொருத்தமாக எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க் கொண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சும்மா அவங்க கைவந்த கலையாக பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் எடுக்கணுமோ அப்படிலாம் எடுத்து இந்த படத்தை வந்து சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு கேமராமேன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் மிக காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த படத்தை பொறுத்தவரையிலும் வேறு என்ன முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை.
ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது. ஸோ இடைவெளிக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதையாக அமையும். ஸோ அந்த 1/2 மணி நேரம் பார்க்கறதுக்காக நம்ம வந்து இந்த படத்தை முழுசாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் நம்ம அந்த 1/2 மணி நேரத்தை பார்க்க முடியும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா யோகி பாபுலாம் உள்ளே இருக்காங்க. அவங்க உள்ளே இருக்கும்போது நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. திரைக்கதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த திரைக்கதையை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. மற்றபடி வந்து இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரத்துக்காகவும் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜுக்காகவும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வயதானவர்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே போய் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது, LIK. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் படம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.